ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கொரோனா லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் அனைவருமே நலமுடன் இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னே விளாக் வந்து சாமி சிலைகளுக்கு மணி மாலைகள் செய்கிறதுக்காக மணி வாங்கியிருந்தேன் இல்லையா, அதை ஏற்கனவே 3 மாலைகள் செஞ்சு நான் வீடியோஸும் கொடுத்துருக்கேன். மீதி இருந்த மணிகளெல்லாம் வச்சு மாலைகளாக செய்யலான்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை ஆரம்பித்தேன். அதை பற்றிய வீடியோஸ் தான் இன்றைக்கி. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சாமி சிலைகளுக்கு போட்டிருந்த மாலைகள் வந்து எல்லாமே கடையில் வாங்கினது தான். ஒரு மாலை வந்து அந்த பிள்ளையார் கோவில் ஏத்தாப்புல இருக்க கடையில் வாங்கணும்னு சொன்னால், இன்னொரு மாலை வந்து அப்பா வேலை விஷயமா ஹைதராபாத் போகும்போது 12 மணி சேர்த்து ஒரு செட்டுன்னு ஒன்று வாங்கிட்டு வந்தார். அதில் 2 மணி நான் எடுத்துக்கிட்டேன். ஒன்று வந்து என்னுடைய சிலைகளுக்கும், இன்னொன்று எங்கள் மாமியார் வீட்டில் சிலைகளுக்கும் போடுறதுக்காக நான் கொடுத்துருந்தேன். எப்பயுமே மாலைகள் செய்ய நம்ம வந்து ஆரம்பித்தோம்னா அதில் வந்து இந்த கோல்டு கலர் மணி வந்து நம்ம சேர்க்கவே கூடாது. ஏன்னா வந்து கோல்டு கலர் சேர்த்தோம்னா நம்ம கொஞ்சம் நாளில் வந்து அது கருத்து போயிடுது. அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த மாலைகள்லாம் வந்து எடுத்துகிட்டு புது மாலை செய்கிறதுக்காக வெறும் ஒயிட் கலர் மட்டும்தான் நான் வாங்கினேன். மணிகள் கோக்கை வந்து நம்ம நூல் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை நரம்பு ஒயர்னு இருக்கும் இல்லையா, அது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து நூலில் கோத்தோம்னா அந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்காது. நரம்பு ஒயரில் கோத்தோம்னா கொஞ்ச நாள் நமக்கு வரும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த முருகர் சிலைக்கு தான் வந்து நான் மாலை கோக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். ஃபுல்லாகவே வந்து அளவு வச்சு பார்த்தேன். பெரிய சிலை, முருகர் சிலை. ஒரு மாசி மக திருவிழாவில் தான் வந்து இந்த சிலை நான் வாங்கினேன். இந்த சிலை வாங்கி கூட ஒரு 12 வருஷத்துக்கு மேலே தான் ஆகுது. இந்த சிலைக்கு கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் இருக்குது. அதை பற்றி கூட நான் வீடியோஸ் போடுறேன். அதுக்கடுத்தது முருகர் சிலைக்கு வந்து அந்த மாலை செஞ்சிட்ட பிறகு குட்டி வந்து கிருஷ்ணர் சிலை ஒன்று இருக்குது. அந்த சிலைக்கும் நம்ம மணியில் வந்து மாலை செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு அதையும் போட்டேன். இதில் வந்து எந்த டிசைனுமே போடல. நான் வெறும் ஒயிட் கலர் மணி தான் போட்டேன். நடுவில் சின்ன மணி கூட கோக்கலை, பெரிய பெரிய மணியாகவே இது வந்து கோத்துட்டேன். கிருஷ்ணர் சிலை வந்து குட்டி சிலையாக இருக்கிறனால சின்னதாக வந்து போட்டுட்டேன். அது பெருசாக போட முடியல. அதுக்கப்புறம் வந்து விநாயகர் சிலைக்கு தான் வந்து மெயினாக போடணுன்னு அந்த வேலையை நான் ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு. அதனால் விநாயகருக்கும் செஞ்சுட்டேன். அது வந்து பெரிய மணியும் சின்ன மணியும் அதோட குட்டி மணியும் 3 வெரைட்டியில் வந்து இந்த மணியை வந்து கோத்துட்டேன். மணிகளும் இந்த நரம்பு ஒயரு, இந்த பெயிண்ட் டப்பா எல்லாமே சேர்த்து வந்து 120 ரூபா தான் ஆச்சு. நான் வாங்கின பொருள் அன்றைக்கி வாங்கினது. நம்ம வந்து வெளியில் கடைகளில் வந்து மாலைகள் வாங்கினாலே 40 ருபீஸு 70 ருபீஸுன்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நாளில் வந்து அந்த கோல்டு கலர் மணின்றனால நம்ம வந்து கருத்து போயிடுது. ஆனால் நம்ம இந்த மாதிரி வாங்கி செய்யும்பொழுது நமக்கு கண்டிப்பாக ஒரு 10 மாலைகள் வந்து இதில் கண்டிப்பாக செய்யலாம். நம்ம வீட்டில் இருக்க சாமி சிலைகளுக்கு தகுந்த மாதிரி சைஸ் தகுந்த மாதிரி நம்ம வந்து சின்னதாகவும் மீடியம் சைஸாகவும் பெரிய சைஸாக இருந்தால் கூட நம்ம செய்யலாம். எனக்கு வந்து ஒரு 8-9 மாலைகள் கிட்டே வந்துடுது. இன்னும் கொஞ்சம் மீதி மணி இருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் மணி வாங்கி நம்ம வந்து இன்னும் 2 மாலைகள் செஞ்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். குத்து மணிகள் போட்ட மாதிரி இருக்குது சாமி சிலைகளுக்கு. அந்த சாமி சிலைகளை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு கூட ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் நீங்கள் கூட வீட்டில் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த மணி கோக்குற வேலைன்னு வந்து நான் உங்களுக்கு சொல்லலை. உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த வேலைகளை உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்கினா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது பிரச்சனைகள் இல்லாத லைஃபே கிடையாது. எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளையும் வந்து நம்ம ஓரளவு கொஞ்சம் மறந்து நம்மளுடைய வேலைகளை வந்து செய்கிறதுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவான வேலைகளை நம்ம செய்யும் பொழுது இந்த பிரச்சனைகளை வந்து மறப்போம். அதை பற்றியே நம்ம நினச்சிட்டு இருக்க மாட்டோம். நமக்கான வேலைகள் வந்து எப்பொழுதுமே இருக்கும். வீட்டு வேலை, பிள்ளைகள் வேலை, இன்னும் பல வேலைகளை நம்ம சொல்லலாம். நாமே எப்போவுமே பிஸியாக இருக்கும் போல் சூழ்நிலையில் நம்ம ஏற்படுத்திக்கணும்னா பிரச்சனை வந்து நம்ம தேடியும் வராது, நாமும் பிரச்சனையை தேடி போக மாட்டோம். இதுதான் வந்து நான் என்னுடைய வீடியோஸில் சொல்கிறது. என்னுடைய வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடியுது. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம கொரோனா லைஃப் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.